நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 9626899268. பிரேமலதா அவர்களுக்கு அதிமுகவில் ராஜ்யசபா சீட்டு 2024 வாக்குறுதி கொடுக்கப்பட்டது, மறுக்கப்பட்டது. லாஸ்ட் மினிட் வரைக்கும் எடப்பாடி மீது ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அவர்களுக்குள்ளார நடந்த நிறைய டீலிங்கள் ரகசியமாக இருக்கிறதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா எடப்பாடியோட வாயி இவங்க வம்பில் தான் நான் வெளில பேசுவேன்னு சொல்லி தான் மறுக்க அமைச்சிருக்காராம். பாருங்க, விசிக்கு அங்க கூட வந்தாங்க, வாங்கி அவங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆயிட்டாங்க. நீங்க அங்கீகாரத்தையும் இழந்துட்டு இருக்கீங்க, எடப்பாடியை நம்பாதீங்க, எங்க கூட வாங்கங்கிறப்ப அவங்களோட டிமாண்ட்ஸ் எல்லாமே முதலமைச்சரை ஷாக் ஆக்கிடுச்சு. ஒரு சில அமைச்சர்களுக்கு பிரேமலதா அவர்கள் திமுகவுக்குள்ளார வர்றது பிடிக்கல. காங்கிரஸுக்கு ஏற்றி கொடுத்தீங்க, விசிகாவுக்கு ஏற்றி கொடுத்தீங்க, குறைத்தது அப்படின்னு மட்டும் பார்த்தா இப்போ மதிமுகவுக்கு 2 6லேருந்து 4 ஆச்சு, 5. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஒன்று குறைச்சிருக்கீங்க, கொங்கீஸ்வரனுக்கு ஒன்று குறைச்சிருக்கீங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு கலவரம் பண்ணது எல்லாமே 7 தான் சார் குறைச்சிருக்கிறீங்க. நோகாம நாளைக்கு இங்க 10 தூக்கி கொடுத்துட்டீங்க. இந்த அம்மா சொன்ன வார்த்தை முதலமைச்சர்கிட்ட, நாங்க எங்க பேச்சுவார்த்தையே முடியல, அதுக்குள்ளார நீங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னா ராஜ்யசபாவை ராஜினாமா பண்ணிட்டு நாங்க திமுக கூட்டணியில இருந்து வெளியேறுவோம்னு மிரட்டிருக்கு. ஏன்னா திராவிட மாடல் முதலமைச்சர் பிரேமலதாவுக்கெல்லாம் பயப்படுறாரா அப்படின்னப்ப அவர் சொன்னார், இல்லப்பா 1-2 ஓட்டு கூட செதறிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. தனிப்பட்ட முறையிலே 200 ஜெயிப்பேன்னு சொல்ற நீங்க இந்த கட்சியை கூட்டிட்டு வந்து சேர்த்தாதான் நாளைக்கு உங்களுக்கு அப்படின்னா வலுப்பெறும் நினைக்கிறீங்கிறப்ப ஏன் இந்த அதீத முக்கியத்துவம் அப்படின்னா, இந்த தெலுங்கு லாபி இந்த காசை மட்டுமே வைத்துக்கொண்டு நம்மளால என்ன வேணாலும் செய்ய முடியும். இன்னைக்கு திமுகவை ராஜினாமா பண்ணக்கூடிய ஒரு செக்டர், அதுல முக்கியமான ஆட்களாக கருதப்படும் ஏவாவேலும் கேஎன் நேரும் எல்லாம் தனிச்சுன்னா எனக்கு முன்னாடி சீமான பாக்குறப்ப ஆச்சரியமா இருக்கும். எங்கேயோ அவனை பொட்டுங்கிறா 234 தொகுதியும் தாக்கி பிடிக்கிறான்டான்னு தோணும். இப்போ யாரை பார்த்தாலும் சரி, கிருஷ்ணசாமி தனித்து போட்டி, சசிகலா தனித்து போட்டி, ராமதாஸ் தனித்து போட்டி, வேல்முருகன் தனித்து போட்டிங்கிற மாதிரி என்ன எங்க இருந்தோ எவனை கொடுக்குறான் போல. அது மாதிரி இந்த அம்மாவும் சொன்னோன்னா கொஞ்சம் ஜர்க்காயிட்டாங்க. ஏவாவேலு சொல்றாரு, ஏன் வேல்முருகனை வெளியில எடுத்துறீங்க அப்படின்னா, ராமதாஸ் பணம் கேட்கறத விட அதிகமா கேட்கறான்பா அப்படிங்கிறாரு. நான் கேட்கிறேன், சரி அப்ப ஆனா அதை விட அதிகமா கேட்கறதுக்கு பிரேமலதாக்கு தகுதி இருக்குதா? தேமுதிக திமுக கூட்டணி கொண்டு வந்திருக்காங்களே சார், என்ன காரணம்? யார் இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம்? கூட்டு வந்தது ஏவாவில் தான். நிற்க மாட்டேன்னு விருது நகர்ல ஏன் நாளைக்கு விஜய பிரபாகர் நிக்கிற அப்படின்னா அது ஏவாவேலு பண்ண வேலை. நிக்கட்டும், அவர் இந்த இடத்துல நிக்கட்டும், நல்லதா பண்ணட்டும். என்னன்னா ஏவாவேலுவோடைய பேத்திக்கு விஜய பிரபாகரை திருமணம் செய்து வைப்பதற்காக சம்பந்தம் ஏற்பட்ட போகுது. இதுக்குதான் இவ்வளோ பஞ்சாயத்து. இதுக்குதான் கரூர்ல விஜய் மீது செருப்பு வீசப்பட்டது அந்த 10 ரூபா பாலாஜின்னு பாட்டு பாடினப்ப இல்ல, ஃபர்ஸ்ட் செருப்பு வீசப்பட்டது எப்ப தெரியுமா? தனலட்சுமி சீனிவாசனோட கிட்னி திட்டத்தை பத்தி பேசினாரு. இந்த பெல்ட்ல தான், இந்த நெசவாளர்கள் பிரிவுகளை தான் நிறைய பேர் இந்த மாதிரி பாதிப்புக்கு ஏற்படுத்தி இருக்கீங்கன்னு அவர் எப்ப அந்த சப்ஜெக்டை தொட்டாரோ அப்பதான் நாளைக்கு செருப்பு வீசப்பட்டத. திமுகவுடைய கோட்டை திருச்சி அப்படின்னதுல நேரு ஒரு பெரிய ஓட்டையை போட்டு விட்டு ஏடிஎம்கேக்கு ரூட் கிளியர் பண்ணி விடுறாரு. செந்தில் பாலாஜிக்கு ஆட்சிக்கே கெட்ட பேர் இருந்தாலும் ஆட்சியே கவுந்தாலும் பரவாயில்லன்னு ஸ்டாலினையும் அவ்வளவு தூரம் ஃபைட் பண்ணி நின்னாருன்னா, உள்ள இருக்கிற பிரச்சனை செந்தில் பாலாஜி வாயை தொடர்ந்து கன்ஃபெஷன் கொடுத்தா மகாமர்மங்கள்லாம் உள்ள போனோம். அதனாலதான் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. திமுக அந்த வேட்பாளர் பட்டியலை பத்தி பேசலாம். குறிப்பா இந்த எலெக்ஷனுக்கு தேமுதிக திமுக கூட்டணி கொண்டு வந்திருக்காங்களே சார், என்ன காரணம்? யார் இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் கூட்டு வந்தது? அதாவது கூட்டு வந்தது ஏவாவில் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது. இப்ப பிரேமலதா அவர்களுக்கு அதிமுகவில் ராஜ்யசபா சீட்டு 2024 வாக்குறுதி கொடுக்கப்பட்டது, மறுக்கப்பட்டது. பிறகு 26ல சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வர ராஜ்யசபா உங்களுக்கு தரேன் அப்படின்னதுனால அந்த அம்மா கொஞ்சம் அமைதியா தான் இருந்தாங்க. பட் லாஸ்ட் மினிட் வரைக்கும் எடப்பாடி மீது ஒரு சந்தேகம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அந்த எழுதி கொடுத்ததை காட்ட சொல்லு அப்படின்னு ஒம்பில் தரல, அப்ப ஏன் அந்த வார்த்தை சொன்னாருங்கிற ஒரு அச்சம் இருந்ததுனால நடுநிலையா ஒரு மதில் மேல் பூனை மாதிரி தான் இருந்தாங்க. கடுமையா இங்கிட்டும் பேசல, அந்த பக்கட்டும் பேசல. இப்ப நான் முன்னையே சொன்னேன், திமுகக்குள்ளார வந்தாலுமே அவங்க எடப்பாடியை விமர்சனம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு. இங்க சுதீஷ்ட கேட்கறாங்க, தகுதியே இல்லாத உனக்கு, அங்கீகாரம் இல்லாத உனக்கு இவ்வளவு முக்கியத்துவம், அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கொடுக்கல அப்படிங்கிறாங்க அப்படின்னு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கறதுக்கு சுதீஷ் அவர் எங்களே சொல்லியிருக்க மாட்டாரு, எங்க கட்சி பேர் யார் சொன்னாருன்னா அப்ப உங்களுக்குள்ளார என்னடா டீலிங்கிற மாதிரி அதை கமிட் ஆக மாட்டேன். அப்ப பத்திரிகையாளர் சொல்றாங்க, இல்ல 10 தொகுதின்னு நீங்க இல்ல, அது உங்களே தான் சொல்றாருன்னு. ஆமா 10 இல்ல அப்படின்னு சொல்லிட்டேன். இப்ப 2011 அதிமுக ஆட்சிக்கு வந்தது நாங்களாம் அப்படின்னா முதல்ல ஒண்ணு யோசிக்க மாட்டாங்க. இப்ப என்ன வருஷத்துல இருக்கிறோம், நீ சொல்றது எப்ப நடந்துச்சு,
அதாவது இன்றைக்கு உன்னோட பலன்னா அதுக்கு இன்னொன்னும் நான் கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்லையாங்க வரல வடிவேலு. அது மாரி அவன் கேட்டது உன்னை என்ன கேட்டான், நீ நாளைக்கு தகுதி இல்ல உனக்கு ஏன் திமுகவுல கொடுக்குதுன்னு கேட்டான்னா, நீ அங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது பேசிட்டு இருக்காரு. அந்த கதை பத்தி அந்த அம்மா கிட்ட பிரேமலதா கிட்ட நீங்க ஃப்ரிட்ஜ் தராங்கிறாரு எடப்பாடி அப்படின்னா நான் பார்க்கல. இது பதிலா இப்ப என்ன ஃப்ரிட்ஜை கொண்டாந்து இதுக்குதான் ஃப்ரிட்ஜுன்னு காட்டணுமா, இல்ல வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அதையும் உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருங்க 4 நாள் பார்த்து யூஸ் பண்ணிட்டு சொல்லுங்க அப்படின்னு கஸ்டமர் ஃபீட்பேக் கேட்பாங்களா, அந்த ஃப்ரிட்ஜ் எப்படி இருந்துச்சுன்னு. அதுக்காக சொல்ல முடியும். அவன் கேட்கறது வந்திருக்கு தேர்தல் அறிக்கையில கொடுத்துருக்காரு ஃப்ரிட்ஜ் இருக்கு அப்படின்னா கொடுத்தா சொல்லணும் ஏதாவது கேக்குறாங்கன்றது. இல்ல 5 வருஷம் அவர் முதலமைச்சர் இருந்தப்ப பிரிட்ஜே மோல போடல, இங்க பிரிட்ஜ் கொடுக்க போறாரு, ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம்ல, பேச மாட்டாங்கன்னு. இது ஏன்னா அவர்களுக்குள்ளார நடந்த நிறைய டீலிங்கள் ரகசியமாக இருக்கிறதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா எடப்பாடியோட வாயி இவங்க வம்புல தான் நான் வெளில பேசுவேன்னு சொல்லிதான் மிரட்டி அமைச்சிருக்காராம். நீ ஏதாவது அங்க போயிட்டு நீ என்னை தொட்டனா நான் உன்னை என்னென்ன அடிக்கிறேன் பாரு அப்படிங்கிற ஒரு பயம் எடப்பாடி தரப்புல இருந்து பிரேமலதாக தெரியப்படுத்தி இருக்கிறாங்கிறாங்க. இப்ப நீங்க திமுகவில் அப்ப நீங்க அவங்களுக்கு விசுவாசமாவும் இல்ல, வெறும் பணம் மட்டும் வாங்கிக்கிறீங்க, அவங்க கூட இருந்துகிட்டு உங்கள் ஆதாயத்தை கெடுத்துக்கிறீங்க. இந்த சமயத்தில் ஏவாவேலு நீங்க வாங்க பாருங்க, விசிகாங்க கூட வந்தாங்க, வாங்கி அவங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆயிட்டாங்க, நீங்க அங்கீகாரத்தையும் இழந்துட்டு இருக்கீங்க, எடப்பாடியை நம்பாதீங்க, எங்க கூட வாங்கங்கிறப்ப அந்த அம்மா அதுக்கு கொஞ்சம் முழு மனதா பிடி கொடுக்காம தான் இருந்திருக்காங்க. திரும்பி சரி ஒரு சூழ்நிலையில இவர் ஏவாவேலு முதலமைச்சரை ரொம்ப ஃபோர்ஸ் பண்றப்ப சரி என்னதான் வேணும் அப்படின்னு கேட்கறப்ப அவங்களோட டிமாண்ட்ஸ் எல்லாமே முதலமைச்சரை ஷாக் ஆக்கிருச்சு. அப்படி என்ன சார் டிமாண்ட்ஸ்? அதான் 250 கோடி ரூபாய் பணம் வேணும், அப்புறமேல 10 எம்எல்ஏ சீட் வேணும், ஒரு ராஜ்யசபா வேணும் அப்படின்னோடனே ரொம்ப அது ஷாக் ஆனோன்னே அது வேணாம் அப்படின்னு சொல்லி சிஎம் அப்ப ஸ்டாப் பண்ணிட்டாரு. திரும்பி உங்களுக்கு எப்ப அது கவனம் திரும்புது அப்படின்னா காங்கிரஸ் பண்ண பிரச்சனை. அப்ப பங்கு இல்ல, இப்ப விஜய் கிட்ட லாஸ்ட் போயிடலாம் அப்படின்னு இந்த தொகுதி பங்கிட்ட இழுத்தது, இந்த முன்கூட்டியே ஆரம்பிச்சு நீ இப்பயே பேசு அப்படின்னு வம்பிழுத்தது, இல்லைன்னா நாங்க அங்க போறோம் அப்படின்னது. அது மாதிரி விசிகா கொஞ்சம் காங்கிரஸோட போயிருங்கிற மாதிரியான சில சூழ்நிலைகள் ஆரம்பிக்கிறப்ப சரி அப்ப நமக்கு பிளான் பி வேணும் அப்படிங்கிறப்பதான் ஸ்டாலின் ஏவாவேலு விட்டு பேச விட்டுருக்காரு, அவங்க கிட்ட திரும்பி பேசுங்க அப்படின்னப்ப ஏவாவேலு அப்ப என்ன பண்ணிட்டாரு, காசு அதிகமா இருக்கு நீங்க கவலைப்பட வேணாம், காசை நான் பாத்துக்கிறேன், நீங்க சீட்ஸை மட்டும் பேசுங்க அப்படின்னப்ப இந்த ராஜ்யசபாவுக்கு ஒண்ணு ஒத்துக்கிறாங்க, 10 சீட்டு ஓகேன்றாங்க. இவங்க உடனே தனலட்சுமி சீனிவாசன்ட்டா அவங்களோட ஆண்டாளர் காலேஜ் வாங்கிருக்காங்களா? ஆமா, அவங்க கிட்ட வித்து இப்பதான் அப்பதான் நடக்குது, எனக்கு வித்து தர சொல்லுங்க, ஏன்னா இங்க வேற யாரும் காலேஜ் வாங்குறதுக்கு தயாரா இல்ல, அவங்க தான் உங்ககிட்ட எனக்குமா தான் வாங்குவேங்கிறாங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த டீலை முடிங்கிறாங்க. இப்ப காலேஜ் வாங்குறப்ப ஒரு அட்வான்ஸ் தொகை கொடுக்குறப்பே இந்த கூட்டணிக்கு உண்டான தொகையும் கொடுக்கப்படுது. அப்பதான் ஃபர்ஸ்ட் இந்த யாத்திரை ஆரம்பிக்கிறாங்க அந்த அந்த பணத்துல தான். அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் டீல் படிஞ்சிருது. அதனாலதான் அவங்க திமுகவுக்கு நிறைய இடத்துல ஆதரவு மனநிலைகளை கொடுத்தது. ஒரு சில அமைச்சர்களுக்கு பிரேமலதா அவர்கள் திமுகவுக்குள்ளார வர்றது பிடிக்கல. ராஜகண்ணப்பனே மேடையில பேசினார்ல, தேமுதிகலாம் ஒரு கட்சி, அதை பத்தி என்கிட்ட ஏன் பேசுற, 2 இடத்துல பேசுறது இது என்ன பழக்கம் அப்படின்லாம் அந்த மாதிரியான சில அமைச்சர்கள் ஸ்டாண்டு. செந்தில் பாலாஜி தனிப்பட்ட முறையில பிரேமலதா வேணாம் அப்படின்னு சொன்னதா. ஏன்னா ஈரோடு எலெக்ஷன்லாம் நான் கண் கூட பார்த்தேன், பெரிய கட்சிகள் தேர்தலை புறக்கணித்தப்ப கூட இவங்களால 500 ஓட்டுக்கு மேல வாங்க முடியல அப்படின்னு அவர் சொன்னது இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சோன்னதான் இந்த அம்மா கரூர் சம்பவத்துல விஜய்க்கு எதிராக வேணும்னு செந்தில் பாலாஜி தான் காரணம், ஏன் பேண்ட்ல யூரின் போனதெல்லாம் மறந்துட்டியான்னு இவங்க ஏன் ஒரு கடுமையான தாக்குதல் வைக்கிறாங்க இதுக்குதான் அப்படின்னா இவங்க உள்ள வர்றதை தடுக்கிறாங்க. ஒண்ணும் இல்ல, நான் சொல்றது ஒரு புரிதலுக்கு 60 கோடி ரூபா ஆண்டாளர் காலேஜை விற்கிறது ஃபர்ஸ்ட் போறப்பே இவர் ஏவாவேலு ஒரு 50 ரூபா அதுல சேர்த்து கொடுக்குறாரு, 1/10. ஆனா காலேஜ் வித்தது 230 கோடிக்கு. ஸோ மீதி பணமே இன்னும் தராம இருந்துச்சு. இங்க அலைன்ஸ் வேணாம் டோர்ஸ் க்ளோஸ் ஆயிருந்துச்சுன்னா இந்த 50 ரூபாயும் காலேஜ் அட்வான்ஸோட கழிச்சுட்டு காலேஜ் மட்டும் முடிச்சுட்டு போயிடுவாங்க, இங்க வேணான்ருவாங்க. அந்த பதட்டத்துல தான் இந்த அம்மா தாட்டு புட்டுன்னு வம்பளுக்குறாங்க. இது நெருக்கத்துல காங்கிரஸ் ரொம்ப டார்ச்சர் பண்ணதுனாலதான் அவங்க திமுக கொஞ்சம் புடி கொடுக்குறாங்க. புடி கொடுத்ததுல எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன அப்படின்னா, ஒரு ராஜ்யசபாவை நான் அவ்வளவு சாதாரணமா பார்க்கல. விஜயமல்யா இந்தியாவில் உச்சகட்ட தொழிலதிபராக இருந்தப்ப, கிங்ஃபிஷர் ஃபிளைட்ஸு பரபரப்பா இருந்தப்ப, எல்லாம் ஐபிஎல் டீம் எல்லாமே அவங்களோடது பீக்ல இருந்தப்ப அவருக்கு ஒரு மரியாதை நிமித்தமா ஒரு பதவி தேவைப்படுது. அப்ப காங்கிரஸ்ல போய் எனக்கு ராஜ்யசபா எம்பி வேணுங்கிறப்ப 100 கோடி ரூபா வாங்கிட்டு தான் கொடுத்தாங்க. அப்பயே 100 கோடிங்கிறதெல்லாம் பெரிய காசு. அப்படிப்பட்ட பதவியா இருந்தது. இப்ப திமுக ராஜ்யசபாக்களை நான் ஒரு சாணக்கியத்தனமா பயன்படுத்துறேன். இப்ப கமலஹாசன் மாதிரி ஒரு நபர் 10 ஆண்டு காலம்
2 தேர்தலில் உங்களை ஏத்து 2 திராவிட கட்சிகளையும் ஏத்து ஏத்துதான் வந்தாரு. ஆமா, இல்ல கேண்டிடேட் போட்டதே 2 திராவிட கட்சிகளையும் எதிர்த்து தேர்தலை சந்திச்சு போராடிய ஒரு நபரை இன்னைக்கு பாத்தியா? இப்ப எனக்கு தெரிஞ்சலாம் முன்னாடி எல்லாம் அந்த கி வீரமணியை போடுவாங்க, அறிவாலயத்தோட வாட்ச்மேன் கார்ட்டூன்லாம். இப்பெல்லாம் வெறும் கமலஹாசன் மட்டும் மீம்ஸ் எல்லாம் அப்படிதான் வருது. ஆமா, அப்படி அடிமையாக்குறது ஒரு ராஜ்யசபால நான் வேலையை முடிச்சுட்டேன்னா சரி, ஸ்டாலின் திறமையானவர். வைகோ நாளைக்கு மக்கள் நல கூட்டணி உருவாக்கி திமுகவை ஆட்சிக்கு வர விடாமல் தடுத்தார். நாளைக்கு திமுகவை கடுமையா விமர்சனம் செய்தார். இன்னைக்கு அவரை பேச்சு மூச்சு இல்லாம திமுகக்குள்ளார நான் கட்டி போட்டு வச்சதுக்கு ஒரு ராஜ்யசபா பயன்படுத்தினேன். நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் நான் ஸ்டாலின் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டேன்னு காப்பி ஊத்துனதை தொடச்சூர் அளவுக்கு போயிட்டாரு வேட்டில. அந்த அளவுக்கு போனவரை ஒரு ராஜ்யசபா வச்சு கட்டி வச்சிருக்கீங்க, ரைட்டு. இப்ப விஜய காட்டி சொடக்கு போட்டு காங்கிரஸ் உங்களை ஒம்பழுத்துச்சு. எம்எல்ஏ சீட்டு ஏத்தலைனாலும் ஒரே ராஜ்யசபால நாளைக்கு அவங்கள வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கிறப்ப இது இவ்வளவு பெரிய ஒரு சீட்டை இவ்வளவு கட்சிகளை கட்டி போட்டதை தேமுதிகவை கட்டி போடுறதுக்கு எதுக்குடா ஒரு ராஜ்யசபா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது அந்த டவுட் எனக்கும் இருக்கு சார். ஏன் ஏவாவேலு பிரேமலதா அவர்களை கூட்டணி கொண்டு வரல அவ்வளவு ஆர்வம் காட்டல? பிரைமரியா எனக்கு இவ்வளவு நாளா நான் நினைச்சது 2 பேருக்கும் அந்த தெலுங்கு லாபி. அவங்க 2 பேரும் ஒரே கிராமத்துலதான் பூர்வீகம் கொண்டது. குலதெய்வத்துல இருந்து இந்த ஜாதிக்குள்ளார இருக்க வகையரா இது எல்லாமே இவங்களுக்குள்ளார திருவண்ணாமலை பக்கம் சார். ஆமா, அதனால இவங்களோடைய பிரியத்துலதான் அந்த ஒரு ஜாதி பாசத்துல இவர் வந்து அந்த அம்மாவுக்கு செய்யறாரு அப்படின்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ எதனாலனா அந்த நெகோசியேஷன் அப்படின்னால இப்ப மற்ற கட்சிங்க கிட்ட எல்லாம் நீங்க உள்ளுக்குள்ளார குழுவுல பேச ஆரம்பிச்சது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த வடிவேலு தேங்காய் கடையில வியாபாரம் பண்ற மாதிரி எவ்வளவுப்பா தேங்காய் 10 ரூபா 4 ரூபாய் 10 எங்க இருக்குது 4 எங்க இருக்குதுங்கிற மாதிரி ஆரம்பிச்சீங்க. ஆனா இந்த அம்மாவுக்கு 10னா 10லயே தான் நிக்கிறாங்க. நீங்க இறங்கி வர்றதெல்லாம் கிடையாது. தொகுதிகளே விட்டு கொடுக்கல. அதாவது லாஸ்ட் 3 தொகுதி கொஞ்சம் பேச்சுவார்த்தையில உடன்படல. விருதாச்சலம், விருதுநகர், ரிஷிவந்தியம் இது 3லயுமே கொஞ்சம் இழுபறிகள் இருக்குது. அவங்க முழுமையா இது வேணுங்கிறாங்க. திமுக இல்ல, எங்களுக்கு ஏற்கனவே அது ஸ்ட்ராங்கான பெல்ட் வேணுங்கிறாங்க. கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் முன்கூட்டியே நாளைக்கு எனக்கு 26ல தேர்தலில் சீட்டு வேணான்ட்டாராம். முதலமைச்சர் வந்து கமலஹாசன் பர்சனலா ரிக்வெஸ்ட் பண்ணி நீங்க உங்களே வச்சுதான் நாங்க எல்லா அலைன்ஸையும் கொஞ்சம் குறைக்கலான் இருக்கோம், நாங்க கொஞ்சம் கூடுதல் இடங்கள்ல நிக்கலான்னு இருக்கோம், அதனால நீங்க இப்பயே வேணான்னு சொல்லாதீங்கன்னு இவர் கேட்டதுனாலதான் அவர் சும்மா கட்சியில பேருக்குன்னு ஒரு குழு அமைச்சு விட்டு லாஸ்ட் மினிட் அதாவது விசிகா தேமுதிக முடிகிற வரைக்கும் மக்கள் நீதி மையத்தை இழுத்தது எதுக்குன்னா அப்புறம் திருமாவளவன் கூட சொன்னாரு சார், அவர் வந்து கண்டிப்பா எலெக்ஷன்ல நிக்கணும்னு சொன்னதெல்லாம் அதெல்லாம் ஆக்டிங்ன்றீங்களா? அவருக்கு உண்மையா வெகுளித்தனமா சொல்றாரு திருமானா. எதனாலனா டேய் உனக்காக தான் விட்டு கொடுத்தோம், தேமுதிக மட்டும் சொல்லியிருந்தாங்கன்னா நாங்க ஃபைட் பண்ணியிருப்போம். நீ 24க்கு முன்னாடி எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்துட்டாரு மக்கள் நீதி மையம், எனக்கு எம்பிலையும் வேணான்ட்டாரு. ஆமா, ராஜ்யசபா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க வெளில ரிப்போர்ட்டர்லாம். ஆமா, அவரு ராஜ்யசபா மட்டும் போதும்ட்டாரு, லோக்சபால சீட்டு கேட்கல. இப்ப அவருங்க கேட்காங்கல்ல, விசிகா கூட 2 கொடுத்தோம், அப்ப மக்கள் நீதி மையத்துக்கு 1 கொடுக்கலையே. இன்னொன்னு அவங்க பாராளுமன்ற உறுப்பினர்களா இருக்கிறப்ப கமலும் அவர் நினைச்சாரு இந்த பிராமின் மைண்ட் செட்ல பழகுவாரோ நம்மள அப்படின்னு. ஆனா அவங்க 2 பேரும் ரொம்ப அந்யூன்யமாயிட்டாங்க, கமலும் திருமானனும். அதெல்லாம் அவங்களுக்குள்ளார ஒரு புரிதல். அதனால அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். அவருக்கும் உள்ளாட்சி தேர்தல்ல பெருசா செய்யல, எம்பியில செய்யல, அதனால வந்து ராஜ்யசபா மட்டும்தான் வாங்கினாரு. சரி அவர் கொடுக்கணும் தானேங்கிறதுனாலதான் இவங்க கொஞ்சம் செட்டிலா இருந்தாங்க. ஒருவேளை தேமுதிக மட்டும் நீங்க முன்னிலைப்படுத்தி இருந்தீங்கன்னா திரும்ப அம்பழுத்திருப்பாரு. கண்டிப்பா கம்யூனிஸ்டே குறைச்சிருக்க மாட்டான். 6னா 6 தான். அவங்க 10 கொடுத்துருக்காங்க, கூட்டணி கட்சி வாயா திறக்க மாட்டாங்க. இந்த டவுட் வந்துச்சு எல்லாருக்கும். எனக்கு தெரிஞ்ச இப்ப இந்திய கம்யூனிஸ்ட் கிட்ட 1 குறைச்சிங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 1 குறைச்சிங்க, இப்ப வேல்முருகனை விரட்டி விட்டதே 1 வச்சுக்குவோம். அதுவுமே இந்த தெலுங்கு லாபி தமிழ் தேசியத்தை விரட்டி விட்டதாங்கிற மாதிரி ஆயிருது. அடுத்தது நாளைக்கு இப்ப காங்கிரஸுக்கு ஏத்தி கொடுத்தீங்க, விசிகாவுக்கு ஏத்தி கொடுத்தீங்க. குறைத்தது அப்படின்னு மட்டும் பார்த்தா இப்ப மதிமுகவுக்கு 2 6ல இருந்து 4 ஆச்சு, 5. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 1 குறைச்சிருக்கீங்க, கொங்கீஸ்வரனுக்கு 1 குறைச்சிருக்கீங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு கலவரம் பண்ணது எல்லாமே 7 தான் சார் குறைச்சிருக்கிறீங்க. நோகாம நாளைக்கு இங்க 10 தூக்கி கொடுத்துட்டீங்க. நீங்க அவ்வளவு பிரியம் இருக்க நீங்க உங்க கையில இருந்து நீங்க தூக்கி கொடுக்கலாம்ல. ஏன் இதை நீங்க அதாவது அன்வான்ட் பீஸ். இப்ப இன்னைக்கு எடப்பாடி அது கிருஷ்ணசாமியை சொல்றாரு ஊடகத்துல, அது கிருஷ்ணசாமியை மட்டும் சொல்லல, தேமுதிக சொல்றாரு. ஸ்ட்ரென்த் என்னவோ அந்த அளவுக்கு என்கிட்ட டிமாண்ட் வச்சாதான் நான் செய்வேன், நீ வந்து 5 கொடு 10 கொடுனாலாம் இங்க நடக்காது அப்படின்னு அவர் கிருஷ்ணசாமியை சொல்றது மறைமுகமா தேமுதிகக்கும் தான். 0.5க்குன்னு உண்டான அளவுக்கு எனக்கு 0.5லயே வருத்தம். அந்த அம்மா 0.4 தான். அது எப்படி 0.5க்கு ஏறிச்சுன்னு எனக்கும் தெரியல. 0.5க்கு உண்டானது என்னவோ அதை கொடுத்துருந்தா பரவாயில்ல திமுக. ஆனா நீங்க இன்னைக்கு கமலஹாசன் 5% வாக்க ப்ரூவ் பண்றாரு. அவருக்கு கொடுக்கறத இங்க அதீத முக்கியத்துவம். அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்க விசிகாவுக்கு கொடுக்கறத விட தேமுதிக அதிக முக்கியத்துவம். பணங்கள் கேக்குறீங்களா 250, ராஜ்யசபா கேக்குறீங்களா, அதான் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் சண்டை. அதனால கொஞ்சம் இழுபறி ஆகுது. இவங்க உங்களுக்குள்ளார பிரச்சனை என்னமோ பண்ணுங்க, எனக்கு 1 தரேன்னீங்களா, எனக்கு அறிவிங்கன்னு இவங்க 2 நாளைக்கு முன்னாடியே நாமினேஷன் கிளம்பிட்டாங்க.
எல்லாத்துலயும் இவ்வளோ எனக்கு ரொம்ப ஷாக் ஆனது என்ன அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் வந்து வேட்பாளர் பட்டியலை கலைஞர் சமாதியில போய் வச்சுட்டு அங்க இருந்து நேரா அறிவாலயத்துல வந்து அறிவிக்க வேண்டியது. ஆனா அறிவிக்கல, ஒரு நாள் தாமதமானது காரணம் பிரேமலதா. இவங்க அந்த 3 தொகுதி, இப்ப நான் சொன்னது விருதாச்சலம், விருதுநகர், ரிஷிவந்தியம், இந்த 3லயும் இந்த பிரச்சனை முடியறதுக்குள்ளார, ஆனா இந்த 3 தொகுதியோட வேட்பாளரும் திமுக வேட்பாளரை ஸ்டாலின் ரெடி பண்ணி இந்த ஃபைல்ல இருந்திருக்கும் போல. இதை தெரிஞ்ச துரைமுருகன் என்ன சொல்றாரு, நான் இந்த கட்சியோட பொதுச் செயலாளரு, நான் முதலமைச்சரோட போனப்ப எனக்கு அந்த ஃபைலுக்குள்ளார பேப்பர் இருந்துச்சான்னு தெரியாது, அந்த பேப்பர்ல என் பேர் இருக்குதான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா எங்கேயோ இருக்க பிரேமலதாவுக்கு அந்த அம்மா கிட்ட பேச்சுவார்த்தை நடக்கிற 3 தொகுதியோட வேட்பாளரும் உள்ள இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஏவாவேலு இருக்காரு. ஓகே. ஏவாவேலு ஸ்டாலின் வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரவங்கள்ல இருந்து கலைஞர் டிவியில இருக்கிறவங்களுக்கு ஸ்டாஃபுக்கு சம்பளம் போடுறதுல இருந்து முரசொலியில சம்பளம் போடுற வரைக்கும் எல்லாமே ஏவாவேலு தான். இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பாஸ் ஏவாவேலு தான். இப்ப ஸ்டாலின் என்னதான் ரெடி பண்ணியிருந்தாலும் அந்த டைப் அடிக்கிறதுக்கு ஒருத்தன் வந்திருப்பான்ல, அவனுக்கு சம்பளம் போடுறது ஏவாவேலு தான். அப்படிங்கிறப்ப இந்த 3 தொகுதிகள் எங்க, அதாவது அவர் என்ன நினைக்கிறாரு, எந்த கட்சிக்கு யாருக்கு விசுவாசமா இருக்கிறாருன்னு பாருங்க. அவர் நினைக்கிற சிஎம் நினைக்கிறது அதை அறிவிச்சு விட்ட அந்த அம்மாட்ட, சரி அறிவிச்சாச்சு இது மட்டும்தான். இப்ப எடப்பாடி அதான் பண்றாரு, கூட்டணி கட்சி எல்லாம் அவரு பண்றதா நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னா, நீ இந்த அம்மா சொன்ன வார்த்தை முதலமைச்சர்கிட்ட, நாங்க எங்க பேச்சுவார்த்தையே முடியல, அதுக்குள்ளார நீங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னா ராஜ்யசபாவை ராஜினாமா பண்ணிட்டு நாங்க திமுக கூட்டணியில இருந்து வெளியேறுவோம்னு மிரட்டிருக்கு. என்கிட்ட அதை சொன்னாரு ஒரு முக்கியமான அமைச்சர். நான் சொன்னேன், என்ன திராவிட மாடல் முதலமைச்சர் பிரேமலதா அவங்க எல்லாம் பயப்படுறாரா அப்படின்னப்ப அவர் சொன்னார், இல்லப்பா 1-2 ஓட்டு கூட செதறிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அவ்வளவு பயம் என்ன சார் இந்த எலெக்ஷனுக்கு? நான் அதான் கேட்டேன், 1-2 ஓட்டு தான் அங்கேயே இருக்கிறது, அதுல என்னத்த செதறதுக்கு? இன்னொன்னு, இப்ப 0.5% திமுக எதுவும் இடங்கள்ல ஆட்சி இழந்தீங்களா? இல்ல அவ்வளவு தன்னை வீக்கா இந்த எலெக்ஷன்ல 200 கான்பிடென்ட்ங்கிறீங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த 0.5 என்ன ஆயிரப்போகுது? பெரிய டேமேஜ் எதுவும் இருக்காது. முதல்ல ப்ராஃபிட்டே இருக்காது, சுத்தமா இருக்காது. டேமேஜ்ங்கிறது இல்லங்கிறதுனாலதான் நீங்க 200ங்கிறீங்க. தனிப்பட்ட முறையிலே 200 ஜெயிப்பேன்னு சொல்ற நீங்க இந்த கட்சியை கூட்டிட்டு வந்து சேர்த்தாதான் நாளைக்கு உங்களுக்கு அப்படி என்ன வலுப்பெறும் நினைக்கிறீங்கிறப்ப ஏன் இந்த அதீத முக்கியத்துவம் அப்படின்னா, இந்த தெலுங்கு லாபி இந்த காசை மட்டுமே வைத்துக்கொண்டு நம்மளால என்ன வேணாலும் செய்ய முடியும்னு இன்னைக்கு திமுகவை ராஜினாமா பண்ணக்கூடிய ஒரு செக்டர். அதுல முக்கியமான ஆட்களாக கருதப்படும் ஏவாவேலும் கே.என். நேருவும். தேமுதிக தன்னோடைய அலுவலகத்து வரப்பயே மாலை போட்டு வரவேற்கிறது இவங்க 2 பேர் தான். கூட்டிட்டு போய் கொஞ்சம் கூட நெகோசியேஷன் இல்லாம சிஎம் கூட சொல்லியிருக்காரு, 8 விசிகா தேமுதிகவும் 8 அப்படியாச்சும் கொண்டுட்டு வாங்க. அதாவது 2 அப்படி கொடுத்தா கூட பரவாயில்லையே அப்படின்னு நம்ம முடியவே முடியாதுன்றச்சான். நீங்க எப்ப இந்த வார்த்தையை அவங்க முன்னாடியே சொல்லியிருக்காங்க, நீங்க எங்க கிட்ட உள்ள வரப்ப என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க, இப்ப என்ன சொல்றீங்க, நாளைக்கு வேணும்னே பண்றீங்களா? இங்க பாருங்க, நான் நேர்காணல் எல்லாம் முடிச்சு 234 தொகுதிக்கு வேட்பாளர் வச்சிருக்கிறேன், நாளைக்கு நான் தனிச்சு போட்டிட்டு போயிடும். என்னன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்ச இந்த அதானி மாதிரி வேற யாரும் எதுவும் தனியா ஃபண்டிங் பண்றாங்கன்னு தெரியல. இந்த தடவை எல்லாம் தனிச்சுன்னா எனக்கு முன்னாடி சீமான பாக்குறப்ப ஆச்சரியமா இருக்கும், எங்கேயோ இருந்தோ அவனுக்கு கொட்டுதுரா, 234 தொகுதியும் தாக்கு பிடிக்கிறான்டான்னு தோணும். இப்ப யாரை பார்த்தாலும் சரி, இங்க கிருஷ்ணசாமி தனித்து போட்டி, சசிகலா தனித்து போட்டி, ராமதாஸ் தனித்து போட்டி, வேல்முருகன் தனித்து போட்டிங்கிற மாதிரி என்ன எங்க இருந்தோ எவனை கொடுக்குறான் போல. அது மாதிரி இந்த அம்மாவும் சொன்னோன்னா கொஞ்சம் ஜர்க்காயிட்டாங்க. சரி, எனக்கு இந்த தெலுங்கு லாபி, எனக்கு நான் ஏவாவேலுவையும் நேருவும் மட்டும் சொல்ல, அந்த தெலுங்கு பாசம் முதலமைச்சருக்கே இருக்குது. இருக்குன்றீங்களா? அவரே தெலுங்குல இருந்து சொல்றாங்க, வாங்கல் அதான் சொல்றேன், வாங்கல்ல இருந்து வந்தவருக்கு தெலுங்கு பாசம் இருக்காதா, இது என்ன லாஜிக்குங்கிற மாதிரி இசைவெல்லாளர்களுக்கே 4 பேருக்கு சீட்டு. முதலமைச்சர், துணை முதலமைச்சர் 1. அடுத்தது சண்பராமநாதன். இப்ப தஞ்சாவூர்ல அவர் டிகேஜி நீலமகம், இவர் இளைஞரணி ஆரம்பிச்சதுல இருந்து ஸ்டாலின் ஆரம்பிச்சதுல இருந்தே கூட பயணிக்கிறவர். நீண்ட காலம் பயணித்து எந்த பலனும் அனுபவிக்காத சில நபர்களில் அவரும் ஒருவர். இந்த தடவை தான் இடைத்தேர்தலில் தான் அவருக்கு எம்எல்ஏ கொடுத்தாங்களே தவிர, அப்பயும் 5 கொம்புபதி துணை மேயர் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அந்த ஏதோ சில அரசியல் சூழ்நிலைகள்னால கொடுக்கப்பட்டது. சிட்டிங் மேயரா இருக்காரு, மாநகர செயலாளராக இருக்காரு. ஆனால் இருக்கிற வரை எடுத்துட்டு சிட்டிங் மேயர் கொடுக்க வேண்டிய அவசியம் அந்த அளவுக்கு எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு புரியல. அதே மாதிரி எழிலன் அமைச்சர் நாகநாதனை கலைஞர் நெருக்கமா வச்சுக்கிட்டதுக்கு அவங்க அப்பா வச்சுக்கிட்டது அதுதான். நீங்க இந்த கம்யூனிட்டி ஃபேக்டர்ல இன்னும் பாக்குறாங்கிறதுக்கு சொல்றேன். கலைஞர் சண்முகநாதனை உதவியாளரா வச்சிருந்தது காரணம் அவர் இசைவெல்லாளர். அவரும் இசைவெல்லாளர். ஆமா. இப்ப இன்னைக்கு உதயநிதியோடைய பிஏ மாக்காய்கா செந்திலுங்க வாங்கி அவரும் இசைவெல்லாளர் தான். ஜனநாயகன் படத்தை விஜயோடத்துக்கு கவுண்டர் பார்ட் எடுக்கிறதுக்கு பராசக்தி படத்தை இறங்குறப்ப திடீர் தளபதி ஒருத்தர் உருவாக்குறீங்கல்ல, அவரும் இசைவெல்லாளர் தான். அந்த குடும்பத்துக்கு அந்த ஜாதி பாசம் இருக்குன்றீங்க. கண்டிப்பா. அதாவது எங்க இருக்கிறீங்கன்னு நீங்க தெரியாம இருக்கிறப்பயே அவ்வளவு பாசம் இருக்குது. அதாவது பெரும்பான்மை சமூகமாக யோசிக்க வேணாம்.
ஆனா நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு மைக்ரோ பயாலஜிக்கல் அளவுல இருக்கிறப்ப கூட உங்களோட இம்பார்ட்டன்ஸ் அவங்கள நோக்கிதான். தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்கள் மட்டுமே திமுகவில் 17 பேருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. மொத்தமா நீங்க 164ல தனித்து நிக்கிறீங்கன்னா அப்ப 17 சீட்டுனா கிட்டத்தட்ட 10% நிப்பாட்டுறீங்கிறப்ப அப்ப இங்க இருக்கக்கூடிய மக்களை எந்த மனநிலையை பயன்படுத்தி நீங்க எங்க கொண்டுட்டு போய் நிப்பாட்டுறீங்க? இப்ப கூட சமீபத்துல கோயம்புத்தூர்ல ஒரு பிரிட்ஜ் திறந்தாங்க சார். அதுல கூட ஜிடி நாயுடு நாயுடுன்னு போட்டிருந்தாங்க. அது ஒரு அதான் சர்ச்சையாச்சு. பேசும் பொருளாச்சு. ஆனா நாளைக்கு அதெல்லாம் அவங்க ரொம்ப பெரிய தியாகிகள் வட்டாரத்துல பேசுறோம் அப்படின்னு சொல்லி நாளைக்கு அதை மாத்தினாங்களே தவிர, பட் அதுவுமே ஒரு லாபி ஃபேக்டர்ல தான் பண்றாங்க. நீங்க அதாவது கொஞ்சமாச்சு பேச ஒரு மேடை பேச்சுக்காகவா கூட திராவிட கொள்கை அதுதான் எல்லாருமே கேட்கறது. தமிழ்நாட்டு அரசுன்னு சொல்லாம அதெல்லாம் திராவிடம்னு. ஏன்னா நீங்க இந்த திராவிட மாநிலம்னு சொல்றது மொழிகள் சார்ந்துதான் திராவிடம். அப்ப நாளைக்கு தெலுங்கு பேசுறவங்க, கன்னடம் பேசுறவங்க, மலையாளம் பேசுறவங்க, தமிழ், இது உருது இதெல்லாம் கொண்டாந்து தானே உள்ளச்ச வந்துட்டு வரீங்க. அப்ப நீங்க அந்த மொழி பாசத்துல உங்களை ஐடென்டிஃபை தனியா பண்றான். தமிழ் தேசியம் பேசினா நம்மள வேத்தாளுன்றுவான். அதனாலதான் இன்னைக்கு வேல்முருகனை பிடிக்கல, பிரேமலதாவை பிடிக்குது. ஏவாவேலு சொல்றாரு, ஏன் வேல்முருகனை வெளியில எடுத்துனீங்க அப்படின்னா, ராமதாஸ் பணம் கேட்கறத விட அதிகமா கேட்கறான்பா அப்படிங்கிறாரு. நான் கேட்கிறேன், சரி ராமதாஸ் பணம் கேட்பதை விட அதிகமா கேட்கறதுக்கு வேல்முருகனுக்கு தகுதி இல்லைன்னா அப்ப ஆனா அதை விட அதிகமா கேட்கறதுக்கு பிரேமலதாக்கு தகுதி இருக்கு. கேள்வி தானே இது. ஆனா அங்க கொடுப்பாங்க. அந்த பாசம் அந்த பாசம் தான் நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதை விட ஒரு பரபரப்பா இருக்குது. இது அதுக்கு முன்னாடி நீங்க வந்து வேட்பாளர்களுக்கு சொல்றேன். அம்பத்தூர்ல பூர்ணிமான்னு சொல்லி ஒருத்தவங்களுக்கு, வில்லிவாக்கம்ல கார்த்திக், துறைமுகம் சேகர் பாபு, திருவண்ணாமலை ஏவாவேலு, கீழ்பனாத்தூர் பிச்சாண்டி, அணைக்கட்டு ஏபி நந்தகுமார், ஆம்பூர் வில்வநாதன். இதுதான் சொன்னேன். ஆம்பூர்ல முஸ்லிம்ஸ் ஜாஸ்தி, டிஎம்கேக்கு சரியில்லாத கான்ஸ்டன்சி. ஆனா இங்க சரியில்லாத இடத்துல வில்வநாதன் நிப்பாட்டிட்டு குடியாத்தத்துல நல்ல டிஎம்கே ஸ்ட்ராங். ஆனா அதை கொண்டு போய் தேமுதிக கையில கொடுத்துட்டாரு ஏவாவேலு. மறைமுகமா இங்க நீங்க ஆனா இவங்களும் இதே தெலுங்கு பேசக்கூடிய ஆளு. ராணிப்பேட்டையில வினோத் காந்தி மையன், மணச்சநல்லூர்ல கதிரவன் தனலட்சுமி சீனிவாசன், திருச்சி மேற்கு KN நேரு, மதுரை வடக்கு தளபதி, அருப்புக்கோட்டை KKSR ராமச்சந்திரன், சாத்தூர்ல கடற்கரை ராஜா, கோவில்பட்டி கருணாநிதி, கோவை வடக்கு செந்தமிழ் செல்வன். 17 பேர். நீங்க ஃபுல்லாவே வெறும் தெலுங்கு பேசக்கூடியவர்கள் மட்டும் எல்லாம் முக்கிய லிஸ்ட்ல வராங்களே சார் திமுக தலைவர்கள். அவ்வளவுதான். நீங்க லாபி பண்றதே இதுல மேக்சிமம் 90% வெறும் ரெட்டியார் நாயுடு மட்டும்தான். 2 பேரு, அந்த 2 மட்டும்தான் சிட்டிங் எம்எல்ஏல MK மோகன் அவர்கள் கூட அந்த சமுதாயம் தான். அவர் பையன் தான், மகனும் அதான். அதையும் கொண்டுட்டு வந்திருக்கீங்க. நீங்க எங்க வந்து கொண்டாந்து நிறுத்த பாக்குறீங்க, எதை நோக்கி பயணிக்கிறீங்கிற கேள்வி பெருசா எழுது. தேமுதிகவுக்கு விசிகாவுக்கு கொடுக்காத முக்கியத்துவம், கம்யூனிஸ்டுகள் கட்சிகளுக்கு இல்லாத முக்கியத்துவம், வைகோவை நாளைக்கு இவ்வளவு கேவலப்படுத்த முடியுமா? எல்லாத்துக்கும் பொங்குற துறை வைகோ எப்படி இந்த விஷயத்துல அமைதி காத்தாருன்னு எனக்கே ஷாக்கு. அப்படிப்பட்ட இடங்களில் நீங்க வந்து எப்படி வந்து தேமுதிகவுக்கு இவ்வளவு அதீத முக்கியத்துவம் கொடுத்தீங்க? இப்ப ஸ்டாலினுக்கும் அந்த தெலுங்கு பாசம், ஒருவேளை நாயுடு பாசமே அது ஏன் வைகோ மேல வரல, ஆனா பிரேமலதாவுக்கு மட்டும் வருது அப்படிங்கிற கேள்வியை ரொம்ப நோண்டி இன்வெஸ்டிகேட் பண்ணப்பதான் ஒரு விஷயம் வெளில தெரிய வருது. என்னன்னா, விஜய பிரபாகர் நடுவுல கூட நீங்க ஊடகங்கள்ல பேசுறப்ப பாத்திருப்பீங்க, ஒரு மேடையில பேசினா அப்படின்னா, சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டேன், உங்களை எல்லாம் எம்எல்ஏ ஆக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அவருக்கு கொடுத்துருக்காங்க, சீட்டு கொடுத்துருக்காங்க. என்னன்னா அதான் நான் சொன்னது, இந்த சமாதியில வச்சப்ப இந்த 3 சீட்டு சண்டை போட்டதுல ரிஷிவந்தியை மட்டும் திமுக பேசி இதை வாங்கியிருக்காங்க. விருதாச்சலம் இந்த அம்மாட்ட கொடுத்தது, இந்த அம்மா நிக்குது. விருதுநகர்ல இப்ப இந்த பையன் நிக்கிறா. அப்படி இப்ப நிக்க மாட்டேன்னு விருதுநகர்ல ஏன் நாளைக்கு விஜய பிரபாகர் நிக்கிறா அப்படின்னா அது வந்து ஏவாவேலு பண்ண வேலை. நிக்கட்டும், அவர் இந்த இடத்துல நிக்கட்டும், நல்லதா பண்ணட்டும். என்னன்னா, ஏவாவேலுவோடைய பேத்திக்கு விஜய பிரபாகரை திருமணம் செய்து வைப்பதற்காக சம்பந்தம் ஏற்பட்ட போகுது. இதுக்குதான் இவ்வளோ பஞ்சாயத்து. இதுக்குதான். ஓகே, நீங்க வந்து விஜய பிரபாகரை திருமண மேடையில் என்னோடைய பேத்தியை கட்டப்போற மாப்பிள்ளை எம்எல்ஏவா இருந்தாதான் எனக்கு மரியாதை. நான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டேன் சார், ஏன் வந்து திரு ஏவாவேலு அவர்கள் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? ஆன்சர் இங்க வந்திருக்கு. எனக்கு முக்கியத்துவம். இவரை வந்து நாளைக்கு ஒரு பொறுப்பு இந்த இவங்களுக்கும் இவங்க அம்மா கேட்கறதெல்லாம் செஞ்சு கொடுத்து, அதாவது முன்னாடி எல்லாம் சம்பந்தம் பேசுறப்ப அவங்க வந்து எவ்வளவு நகை வேணும், எவ்வளவு சொத்து போடுவீங்க, என்ன போடுவீங்க அப்படின்னு டீல் பேசி நாளைக்கு முடிப்பாங்களே. இப்ப இந்த மாதிரியான சில குடும்பங்களுக்கு ஒரு அதீத ஆசைகள் வருது. அரசியல் பதவிகள் ஆசையை, கல்யாணத்து சம்பந்தத்துக்கு பதவி வேணும் அப்படிங்கிறப்ப நான் கூட்டிட்டு போய் வாங்கி தரேன். ஒரு கிறுக்கன் ஒருத்தன் இருக்கான், அவன் நான் என்ன சொன்னாலும் கேட்பான், நான் அவன்கிட்ட கூட்டிட்டு போய் உன்னை வச்சு வாங்கி தரேங்கிற மாதிரி மெனக்கட்டு கூட்டிட்டு வந்து இங்கே தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு, சட்டமன்ற தேர்தல் பிறகு விஜய பிரபாகர் வெற்றி பெற்ற பிறகு இந்த சம்பந்தத்துக்கு நிச்சயதார்த்தம் முதலமைச்சர் தலைமையில நடக்கிறதா இருக்கு. முதலமைச்சருக்கு இது கூட தெரியாதான்? இப்போ வரைக்கும் தெரியாதான்.
என்ன சார் அவ்வளவு இதா இருந்திருக்காரு, வெகுலியா இருக்காருன்றீங்களா? புதுசா நடக்கலையா இது? இன்னும் இதே சம்பவம் பார்ட்டியே நான் ஒண்ணு சொல்லவா, இது பார்ட் பி. பார்ட்டியே நான் ஒண்ணு சொல்றேன். இதே இவரு கேரக்டரும் அதான். இப்ப ஏவாவேலு ஒன்றும் பெரிய கொள்கைவாதியோ இல்ல திமுக ப்ராடக்டோ இல்ல ஏடிஎம்கே ப்ராடக்டோ நீங்க KKSR ராமச்சந்திரனையோ முத்துசாமியெல்லாம் சொன்னா நான் ஏத்துக்குவேன். இவர் வந்து பாக்யராஜ் கட்சியில கொள்கை பரப்பு செயலாளரு, டிஆர் கட்சியில டிஆருடைய ரசிகர் மன்ற மாநில தலைவர், அதுக்கப்புறமேல திரும்பி இப்ப கூட ஏதோ பாக்யராஜ் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல கூட இவர் தான் முன்னாடி உட்காந்து எல்லாம் பண்றாரு. டிஆர் கட்சியில இருந்தாரு. இந்த திரைத்துறையில் கொஞ்சம் ப்ரொடக்ஷன்ல அப்படி இப்படின்னு காசு புழங்க போக ஏடிஎம்கேக்குள்ளார வரவரு அப்படியே இங்க வராரு. மற்றபடி இப்போ எனக்கு சில விஷயங்கள்ல எரிச்சலாம். ராயபுரம் ஜெயக்குமார் என்னமோ எம்ஜிஆர் பாடல் பாடுறப்பையும் அப்படியே ஜெயலலிதா உணர்வுபூர்வமா பேசுறப்பையும் அப்படியே அவங்க அப்பா தாத்தா காலத்துல இருந்து அப்படியே இந்த கட்சி தான் ஒரு மண்டையில மட்டும் கிடையாது. இங்க திமுக தான் இருந்தா அப்படி அவங்க அப்பா ஜெயக்குமார என்ன சார் இது தெரியாது நிறைய பேருக்கு. ஓகே, கவுன்சிலர் சீட்டு கேட்டாரு சென்னையில, அத திமுக அந்த சமயத்துல கொடுக்கல. அந்த கோபத்துல போய் ஏடிஎம்கேல சேர்ந்தாரு. அடுத்த தேர்தலாம் அந்த அம்மா சீட்டு கொடுத்து மந்திரி ஆக்கிருச்சு. திமுக பெரிய ஒரு தலைவரை மிஸ் பண்ணிருச்சு சார். தலையில எதுவுமே இல்லாதவர தலைவரா மிஸ் பண்றதுக்கு. அதாவது அவங்க பேசுறப்ப சில பேர் அப்படியே நாங்க அப்படியே இந்த ரத்தம் அப்படி கிழிச்சு காட்டினா அப்படி இந்த கட்சி ரத்தம் தான் ஓடுதுங்க எல்லாம் அப்படிலாம் கிடையாது. அது மாதிரி ஏவாவேலுவ நிறைய பேர் நாளைக்கு வந்து இங்க அப்படியே கொள்கைவாதின்னு நினைச்சுக்கிறீங்க. அதெல்லாம் அவர் எதுவுமே கிடையாது. தன்னை பொறுத்த வரைக்கும் பதவிக்காக என்ன வேணாலும் செலவு பண்ணி அந்த இடத்த அடைஞ்சிட்டு அதனால மேல இன்னும் எவ்வளவு சம்பாதிக்க முடியும் அதை கொடுத்து தலைமைக்கு குஷிப்படுத்தி நம்மளை எப்படி தக்க வச்சுக்க முடியும். இதுதான் நாளைக்கு இவரோ லாபி. இதே வேலையை நாளைக்கு தனலட்சுமி சீனிவாசனும் பாத்தீங்கன்னா அவங்களும் ஆரம்ப காலத்துல வந்து சாராயங்காய்ச்சல் கும்பல் தான். அவங்கள வந்து கொண்டாந்து ரெட்டியாரு இவரு ஆர் ராசா வந்து பெரம்பலூர்ல எம்பியா இருக்கிறப்ப அவருடைய அரசியல் பினாமியா மாத்துறாரு. அவரு தான் கூட்டிட்டு வந்து கலைஞர்கிட்ட பேசி அவருக்கு மெடிக்கல் காலேஜ் லைசன்ஸ் வாங்கி கொடுத்து தனலட்சுமி சீனிவாசன் இவரோட ஃபண்டு தான் 2G ஸ்பெக்ட்ரம் கேஸ்லயே 11 தடவை ரைடு வந்தப்பையும் 11 தடவையும் தனலட்சுமிக்கு ரைடு வந்திருக்கு. ஏன்னா பணம் பூரா ஆராசா அது. இவரு பெரம்பலூர் பொது தொகுதி ஆகினதுக்கு அப்புறம் ஊட்டிக்கு போயிடுறாரு. அப்ப இவரு நாளைக்கு என்ன ஆகுறாரு, லைட்டா அப்படி நேருகிட்ட ரெட்டியாருங்கிற பிரியத்துல நெருக்கம் ஆகுறப்ப என் மகன் கதிரவனுக்கு நாளைக்கு சீட்டு கொடுங்க, எம்எல்ஏ சீட்டு கொடுங்கன்னு பழகிறப்ப இவர் அதே மாதிரி மணச்சநல்லூர்ல நேரு வந்து லாபி பண்ணி இப்ப இதே மாதிரி சீட்டு வாங்கி கொடுத்து அவரை ஜெயிக்க வச்சதுக்கு அப்புறம் நேருவும் தனலட்சுமியும் சம்மந்தி ஆயிட்டாங்க. இது பார்ட்டியே இது ஏற்கனவே முன்னாடி நடந்தது. இது ஒன்றும் புதுசா திமுக நடக்கல. இப்போ அவங்கள சம்மந்தி ஆக்கி கல்யாணம் பண்ணி கொடுத்து நேருவோட பினாமி ஆகினது பத்தாம ஸ்டாலின் குடும்பத்தில் நெருக்கமாகி இப்ப ஸ்டாலின் முதன்மை குடும்பத்தோட பணமே தனலட்சுமி கிட்ட புழங்குறதுனாலதான் தமிழ்நாடு முழுக்க இவங்க காலேஜ் இல்லாத மாவட்டம் இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்ப இந்த கிட்னி முறைகேடு கேஸ் என்ன சார்? அதுதான் மேட்ரு. இப்ப இதே நீங்க கரூர் சம்பவத்துல விஜய்க்கு எதிராக SIT போட்டப்ப நீதிமன்றத்தின் உத்தரவை தான் வெளிப்படுத்துகிறோம், விஜய் மீது காழ்ப்புணர்ச்சி இல்லைன்னு பேசின முதலமைச்சர் திருப்பரங்குன்றம் விஷயத்துல நீதிமன்ற தீர்ப்பை மீறி மேல உச்ச நீதிமன்றத்துக்கு போறப்ப மத கலவரம் ஏற்படுவதை தடுக்கிறது தான் அரசாங்கத்தின் கடமைன்னு சொன்னவரு. ஆனா கிட்னி திருட்டப்ப நாளைக்கு இங்க நடந்தது உண்மை, இதை விசாரிக்க குழு போடுங்கன்னு சொல்லி SIT போடுது மெட்ராஸ் ஹைகோர்ட்டு. அதை தாண்டி சுப்ரீம் கோர்ட்டு போறீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த SIT-யை கேன்சல் பண்ணி விடுங்க, நீ விசாரணையை நடத்துறது தானே உன் வேலை, நீதிமன்றம் சொன்னாதான் நான் எதையும் தடுக்க மாட்டேங்கிறவன் தப்பு ஏன் நடந்திருக்குன்னு செய்யற. கரூர்ல விஜய் மீது செருப்பு வீசப்பட்டதை அந்த 10 ரூபா பாலாஜின்னு பாட்டு பாடினப்ப இல்ல, ஃபர்ஸ்ட் செருப்பு வீசப்பட்டது எப்ப தெரியுமா, தனலட்சுமி சீனிவாசனோட கிட்னி திட்ட பத்தி பேசினாரு. இந்த பெல்ட்ல தான் இந்த நெசவாளர்கள் பிரிவுகளை தான் நிறைய பேர் இந்த மாதிரி பாதிப்புக்கு ஏற்படுத்தி இருக்கீங்கன்னு அவர் எப்ப அந்த சப்ஜெக்டை தொட்டாரோ அப்பதான் நாளைக்கு செருப்பு வீசப்பட்டத. இவ்வளவு அலிகேஷன் ஆகி இவ்வளவு கேவலப்படுத்தப்பட்ட பிறகும் அவன் வந்து கதிரவன் வெளில வந்து நின்றுட்டு அரசாங்கத்திட்ட காசு இல்லைனாலும் பரவாயில்ல, எங்க அப்பாட்ட நிறைய இருக்கு, என்ன வேணாலும் செஞ்சு தரேன், கிட்னியை பிடிங்கிதான் நான் எங்க அப்பா வச்சிருக்க ரோல்ஸ் ரைஸ் 20 கோடி ரூபா, ஒருவேளை அந்த காருக்கு நான் கிட்னி எடுக்கணும்னா இங்க இருக்கிற ஒருத்தன் கூட கிட்னியோட இருந்திருக்க கூடாதுன்னு பேசுறா அப்படி. ஆனால் நான் உண்மையிலே சொல்றேன், அவர் மேடையில் 1000 பேசலாம், அந்த சுற்று வட்டார பகுதியில் எல்லா இடத்துலையுமே பாதிக்கப்பட்டவங்களோ மக்கள் மத்தியிலையோ சாமானிய மனிதர்கள் மத்தியிலையோ இது வந்து உண்மைன்னு தெரியும். நீங்க வந்து அந்த விவரங்கள் SIT போடுறதுக்கு பாதிக்கப்பட்டவர்களுடைய புகார்கள்லாம் நியாயப்படுத்தப்படுறதுனாலதான் உன் காலேஜ் எந்த இடத்துலையுமே நாளைக்கு நீ ஆபரேஷன் கிட்னி சம்பந்தம் பண்ணவே கூடாதுன்னு தடை விதிக்கப்பட்டதுல இருந்து ஆரம்பிச்சு ஸ்ரீரங்கம் MLA பழனியாண்டி கல்குவாரியில கல்லு நோண்டாருங்கிறதுக்காக சீட்டு கொடுக்கலன்னு பேசுற நீங்க மனுஷனை படுக்கப்பட்டு நோண்டி கிட்னி எடுக்கிறவர் மட்டும் தியாகி ஆயிட்டாரா? ஏன்னா தியாகி ஆயிடுவார் ரெட்டியாரா இருக்கிறதுனால. இப்ப இதே நேரு மீது 878 கோடி ரூபாய்க்கு ஊழலு, 1020 கோடி ரூபாய்க்கு ஊழலு, பிரைம் மினிஸ்டர் திருச்சிக்கு வந்தப்ப கூட சொல்றாரு,
இங்க நியாயமாக திறமை உள்ளவர்களுக்கு வேலை மறுக்கப்பட்டு பணம் வாங்கி கொண்டு ஒரு அமைச்சர் பதவி போட்டிருக்காருன்னு அமலாக்கத்துறையில இருந்து கட்டுக்கட்டா நாளைக்கு எவிடன்ஸ் அமைச்சு வாட்ஸ்அப் சாட்ல இருந்து கன்ஃபெஷன்ல இருந்து எல்லாமே கொடுத்தீங்களே. கடைசி எஃப்ஐஆரே போடலையே. டைரக்ஷன் நீதிமன்றத்துல இருந்து வந்தவங்க கூட போடல. இப்ப திரும்பி மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு இந்த வழக்கு போகுது. இன்பதுரையோடது 20ஆம் தேதி வருதுன்னு நினைக்கிறேன் இந்த மாசம். நெருக்கி தள்ளி போட்டான், அவ்வளவுதான். இதுக்கு மேல போட்டோன்னு யூஸ் இல்லை. ஏன் தெரியுமா? அதை டெட்லைன் கொடுத்துருப்பான். டீல் பேசுவாங்கங்க. இதுதான் இந்த ரெட்டியார் லாபி ரொம்ப பெரிய பவர்ஃபுல் லாபி. அதை டெல்லியவே ஆட்டி வைக்கும். வெங்கைய நாயுடு என்னவா இருந்தாரு? அதுக்கு முன்னாடி நாயுடு லாபி எல்லாம் எப்படி இருந்துச்சு? எல்லாம் தான் ரெட்டியார் நாயுடு லாபிங்கிறது எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தாலும் ஆட்டி வைக்குங்கிறப்ப பிஜேபி யார் இருந்தாலும் சரி. இப்ப அவங்களுக்கு டீல் என்ன அப்படின்னா, நீ திமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு எங்கேயும் நீ செலவு பண்ணக்கூடாது. பொறுப்பு அமைச்சர் ஒரு 41 தொகுதியை கொடுத்துருக்காங்க. ஆமா, அவர் மண்டல பொறுப்பாளரா இருக்காரு. 41 தொகுதிக்கு இன்சார்ஜா இருக்கிறப்ப இப்ப நீ ஸ்ரீரங்கத்திலேயே திருச்சி மாவட்டத்துல 9 தொகுதி வலுவா இருந்த தொகுதிகள்ல 4 பேர் சிட்டிங் எம்எல்ஏக்களை இவர் பதவியை விட்டு எடுக்கிறாரு. அதுல சவுந்தரபாண்டியன் ஒருத்தர் 20 வருஷமா எம்எல்ஏவா இருந்தவரு. நேரு தோத்தப்பயே அவர் எம்எல்ஏவா ஜெயிச்சு. ஆனா அவர் எடுத்துட்டாரு. இதே 25 வருஷமா திமுக ஜெயிக்காத ஸ்ரீரங்கத்துல பழனியாண்டி வந்து எம்எல்ஏ ஆனாரு. ஆனா அவர் எடுத்துட்டீங்க. 10 வருஷமா எம்எல்ஏவா அந்த ஸ்டாலின் குமாரை எடுத்துட்டு வேணும்னா காங்கிரஸுக்கு தள்ளி விட்டீங்க. சிட்டிங் மாவட்ட செயலாளர் காடுவெட்டி தியாகராஜன் முத்துராயர் சமூகத்தோடைய அடையாளமா இருக்கிறாரு. செல்வராஜ் ஏத்து அரசியல் செய்யறப்ப உங்களுக்கு அந்த சமுதாயத்துல இருந்து ஒரு தலைவர் வேணும்னப்ப உங்க பின்னாடி இருந்தவர் எம்எல்ஏவா இருந்தவர் அவருக்கு சீட்டு மறுக்கப்படுது. இப்ப இதனால அதிமுக தரப்புல என்ன சொல்றாங்க? சாலிடா எழுதி வச்சுக்கோங்க, எங்களுக்கு இந்த 4 தொகுதிகள் 9ல எங்களுக்கு 4ல இருந்து 5 நாங்க ஏடிஎம்கே ஜெயிப்போங்கிறாங்க. இப்ப திமுகவுடைய கோட்டை திருச்சி அப்படின்னதுல நேரு ஒரு பெரிய ஓட்டையை போட்டு விட்டு ஏடிஎம்கேக்கு ரூட் கிளியர் பண்ணி விடுறாரு. இப்ப இது மாதிரி டெல்டாலையும் பல பகுதிகளில் எலிஜிபிளான கேண்டிடேட் போடாம வீக்கான கேண்டிடேட் போட்டு, நான் ஓப்பனா சொல்றேன். இப்ப என்ன, நான் ஒரு சேனல்ல ஒரு வீடியோ பேசியிருந்தேன் இதை பத்தி, திருச்சி மாவட்ட அரசியலை பத்தி மட்டுமே ஒரு 40 நிமிஷம். கீழே வந்திருக்க அவ்வளோ கமெண்ட்ஸுமே நான் லால்குடிக்காரன் தான், நான் மணச்சலூர்காரன் தான், நான் திமுக காரன் தான், நான் ஸ்ரீரங்கக்காரன் தான், ஆனா நான் எந்த முறை என் வாக்கு திமுகவுக்கு இல்லை. இந்த அதிருப்திகளை நேரு சம்பாரிச்சு கொடுத்து நீங்க அங்க திருப்தி படுத்துறாரு. ஆமா, எஃப்ஆர் டைரக்ஷன் வந்தோன்னா அண்ணா அறிவாலயத்துல ஆர்எஸ் பாரதியோட கேஎன்ஆர் பேட்டி கொடுத்தாரு. மூஞ்சி தொங்கி போய் அப்படி செத்து போய் மூஞ்சி இருந்தவரு இப்ப ஏன் நாளைக்கு தாக்கு பிடிக்கிறாரு? இப்ப ஏன் இந்த எஃப்ஆர் டைரக்ஷன் ஸ்லோ ஆகுது? இப்ப ஏன் நாளைக்கு இந்த விஷயம், நான் கேட்கறது, ஒரு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு எல்லாம் ரச்சகன் படம் மாதிரி நரம்பு படைக்க பேசுனீங்கல்ல. இப்ப அந்த ஊழல் நடந்தது. ஆனால் உங்களுக்கு இப்போதைக்கு இது இவ்வளவு நாள் பிஜேபிக்கே தெரியாது. எலெக்ஷன் வரப்ப மட்டும்தான் அந்த ஊழல் கண்ணுக்கு தெரியும். அந்த ஊழல் செஞ்சவனும் நீங்க உங்ககிட்ட வரான், இல்ல உங்களுக்கு தேவையானதை செஞ்சு தரானா அவன் தியாகி ஆயிடுவாங்கிறப்ப எப்படி மக்கள் நாளைக்கு மத்தவனை நம்புவான்? இப்ப இது ஏன் அந்த ஏப்ரல் 20 கொண்டுட்டு போய் நிப்பாட்டுறான் அப்படின்னா, ஒருவேளை அது வரைக்கும் உன் செயல்பாடுகளை பார்ப்பேன். நீ எல்லா தொகுதிக்கும் பணம் கொடுக்குற, இல்ல இவனால இன்னும் வேலை பார்த்துட்டு இருந்தா நம்ம கிட்ட என்ன சொன்னாலும் பின்னாடி இவன் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கான்னு தெரிஞ்சிச்சுன்னா போலிங்குள்ளார உன்னை தூக்கிடுவேன். நீ என்ன செய்யற அப்படிங்கிறப்ப இவர்கள் எப்படி அந்த செத்த போன மாதிரி போய் அறிவாலயத்திட்ட இருந்து மூஞ்சி வச்சிருந்தாரோ பிரஸ் மீட்ல, தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு இந்த உழைத்த கட்சிக்கோ அதுக்கெல்லாம் இல்ல. இந்த வயசுல போய் நான் ஜெயில இருக்க முடியுமா? இவர் மகன மருமகன போதுன்னு போயிடுவாரு, நான் எங்க போறது? அப்ப தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு அவர் சில இடங்கள்ல சில அனுசரிப்புகளை செய்து கொடுத்து காலம் தள்ளுறாரு. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏவாவேலு அவருக்கு தேவையான அந்த ஒரு விஷயத்த அவர் பண்ணிக்கிட்டாரு. இப்ப கே நேருவும் அவர் பண்ணிக்கிறாருன்றீங்க. இப்ப ஸ்டாலின் தானே சார் வந்து எல்லாத்தையும் வந்து அனுபவிக்க போறாரு, தோத்து போயிட்டு. அவர் என்ன நினைப்பாரு? அப்ப அதனால அவருக்கு தெரியாது சார் எதுவுமே. சார், ஒரு முதலமைச்சர் உளவுத்துறை ரிப்போர்ட்டே நேரடியா டைம் ஸ்பெண்ட் பண்ணி கேட்கறது இல்ல. அப்ப அந்த ஊடகத்துல சொல்ற மாதிரி அதெல்லாம் உண்மைதானா? அது எல்லாமே உண்மைதான். அவருக்கு எதுவுமே தெரியாது, அவர் கேட்க மாட்டாரு, அவர் எதையுமே கவனம் செலுத்த மாட்டாரு. தனக்குள்ளாரே தான் பெரிய அரசியல் ராஜதந்திரின்னு கணக்கு பண்ணிக்குவாரே தவிர, கலைஞர் முதலமைச்சராக இருக்கிறப்ப, ஸ்டாலின் துணை முதலமைச்சரா இருக்கிறப்ப கூட உளவுத்துறை ரிப்போர்ட்ல நாளைக்கு ஸ்டாலினை விட மாட்டாரு. எல்லாமே தனக்கு தான் தெரியும், தன்னோட முடிவுன்னு நினைப்பாரு. இவருக்கு எதுவுமே தெரியாது, எதையுமே நினைக்க மாட்டாரு. இன்னொன்னு, பிஜேபியில இருந்து உங்களை நீங்க காப்பாத்திக்கிட்டீங்க, ஏதோ அனுசரணை பண்ணினா பரவாயில்லன்னு தான் சொல்லுவாரு. ஒரு நல்ல மனுஷனா சார் அவரு. சார், நீங்க என்கிட்ட வந்து நிக்காம இருந்தா சரி. இப்ப மகனுக்கோ மருமகனுக்கோ பிரச்சனை வரப்பெல்லாம் இவர் போய் காப்பாத்திட்டு வந்துடுறாருல. இப்ப இதே பொன்முடிக்கு முன்னாடி கன்விக்ட் ஆனப்ப இவர் பேக் அடிச்சாரு. இப்ப திரும்பி சரண்டர் ஆனாங்க. இப்ப திரும்பி அவருக்கு ஏப்ரல் 2 வெர்டிக்ட் ஆகுது. அப்ப அவர் மாட்டிக்கிட்டாருன்னா, செந்தில் பாலாஜிக்கு ஆட்சிக்கே கெட்ட பேர் இருந்தாலும் ஆட்சியே கவுந்தாலும் பரவாயில்லன்னு ஸ்டாலினையும் அவ்வளவு தூரம் ஃபைட் பண்ணி நின்னாருன்னா, உள்ள இருக்கிற பிரச்சனை செந்தில் பாலாஜி வாயை தொடர்ந்து கன்ஃபெஷன் கொடுத்தா மகாமர்மங்கள்லாம் உள்ள போனோம், அதனாலதான். ஆனா திமுக மற்ற அமைச்சர்கள் பார்வையில பரவாயில்லப்பா,
ஸ்டாலின் வந்து நான் ஒரு பிரச்சனை பிஜேபி இறங்கி அடிச்சாங்க கூட சப்போர்ட் பண்றாரு, நம்மளை நிக்கிற சப்போர்ட் பண்றாருன்னு. ஆமா. அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்கற Image. மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க. ஆனால் உண்மையிலே அந்த நம்பிக்கையை முதலமைச்சர் கொடுப்பாரானா கொடுக்க மாட்டாரு. உன்னை நீ காப்பாத்திக்கிட்ட. அப்ப நேருக்கு இவ்வளவு நாள் பிரச்சனை வந்தப்பெல்லாம் ஸ்டாலின்ட்ட போய் என்ன இப்படி பண்றாங்க என்ன அப்படி பண்றாங்க நேரு புலம்புனப்பெல்லாம் ஸ்டாலின் சொன்னது விடுங்க பாத்துக்கலாம் தான் சொல்லியிருக்காரே தவிர வேற எந்த ஆதரவா அவர் பேசல. அறிவாலயத்துல அவர் பேட்டி கொடுக்குறப்ப உட்கார்ந்துருந்தப்ப அவ்வளவுதான்டா நம்ம அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிடான்னு தான் உட்கார்ந்துருந்தது. அதன் பிறகு எனக்கு தெரிஞ்ச 2-3 காவேரி ஹாஸ்பிட்டல், அதாவது கர்நாடகா ஆந்திரா சைடு இருக்கக்கூடிய பெரிய ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸை வெளியில வேற ஒருத்தவங்க கைக்கு மாறி விட்டதா சொல்றாங்க. அது மாதிரி சசிகலாவையே இன்னைக்கு பிஜேபி வந்து நான் எடப்பாடிக்கு எதிராக நிக்கிறதுனால நீங்க என்ன எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷாவுடைய மகன்கிட்ட அந்த மிடாஸ் இருக்குல்ல அதை ஃபுல்லாத்தையுமே கைமாற்றி விட்டாங்களாம். ஸோ இது மாதிரி சில குடுக்கல் வாங்கல்கள் தான் உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற இடத்துல இப்ப இந்த காவேரி மருத்துவமனைகள் வேற பிற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய 2 பெரிய மருத்துவமனைகள் வெளியில கை மாறி இருக்குது. நேருவை தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு முயற்சி. ஆக மொத்தம் கடைசியில யார் ஊழல் பண்ணாலும் இது பண்ணாலும் யாரும் தண்டனை அனுபவிக்க போறது இல்ல. இப்படிதான் வந்து காம்ப்ரமைஸ் உங்கள் அரசியல் நகர்வுகளை பொறுத்து நான் சொல்றதை கேட்டா நீ எவ்வளவு வேணாலும் அடிச்சுக்க, இல்ல அப்படின்னா அப்புறம் நாளைக்கு உன்னுடைய உனக்கு அரசியல் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும்.